இந்த வீடியோவில் ரேங்க் ஆர்டர் கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவில் நமக்கு டி தேவை, என் தேவை. என்னன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. மார்க் லிஸ்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 25 தான் என்ன. டி கண்டுபிடிக்கணும். டி ஸ்கொயருக்கு நம்ம டி தேவை. இப்போ ஸோ டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு மார்க் லிஸ்ட் எழுதிக்கணும். மார்க்ஸ் லிஸ்ட்டில் 2 டெஸ்ட்னாக்கா 2 டெஸ்ட், இப்போ நான் 2 டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ 2 டெஸ்ட்டோடைய மார்க்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போது டெஸ்ட் 1 டெஸ்ட்டோட மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு ரேங்க் 1 ரேங்க் 2 கண்டுபிடிக்கணும். இந்த ரேங்க் 1 ரேங்க் 2வும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டி வரும். டியிலேருந்து டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ரேங்க் 1 எப்படி போடுறது பார்க்கலாம். இப்போது இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டே அரே போட்டிருப்பீங்க. இந்த ரெக்கார்டு எழுதும்போதே ஃபஸ்ட்டு வந்து அரே வந்து இங்கே நம்ம அரே ஃபார்ம் பண்ணியிருப்போம் மார்க்ஸோடது. அந்த அரே மூலிமா நீங்கள் வந்து ரேங்க் 1 ரேங்க் 2 பார்த்துக்கலாம். இது ரேங்க் 1 ரேங்க் 2 ரேங்க் 3. எனக்கு ரேங்க் 4 and 5 சேம் மார்க் இருக்குது. ஸோ 4 5 4 + 5 டிவைடட் பை 2 போட்டோம்னாக்கா எனக்கு 4.5 வரும். அந்த 4.5ன்ற வேல்யூ தான் இந்த 86 மார்க்குக்கு நம்ம போடணும். இப்போது 4 5 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6 7 8 and 9 ஈக்குவலாக இருக்குது. ஸோ 8 9க்கு 8 + 9 டிவைடட் பை 2 என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த 8 and 9க்கு நம்ம வந்து ரேங்காக போடணும். நெக்ஸ்ட்டு 78 வந்து 3 இருக்குது. 8 9 போயிடுச்சு. 10 11 12. ஸோ 10 + 11 + 12 டிவைடட் பை 3 மார்க்ஸ்ன்றதுனால டிவைடட் பை 3 போட்டு என்ன வேல்யூ வருதோ அதை தான் வந்து நம்ம இந்த மூணு மார்க்ஸ்க்கும் அந்த ரேங்க் போடணும். பார்க்கலாம். இப்போது 96 ஃபஸ்ட் மார்க்கு, நெக்ஸ்ட்டு 94 செகண்ட் மார்க், 90 தேர்ட் மார்க்கு. எனக்கு 86 2 இருக்குது. அதுதான் நான் சொன்னேன். 86 2ன்றதுனால 4th ரேங்க்கு 5th ரேங்க். 4 + 5 டிவைடட் பை 2 போட்டோன்னா 4.5 வரும். 2 86க்கும் 4.5 போடணும். நெக்ஸ்ட்டு 5th ரேங்க்கு 84க்கு 6th ரேங்க். 4 5 போயிடுச்சு. 6th ரேங்க்கு. 7th ரேங்க் 84 82க்கு 7th. நெக்ஸ்ட்டு 83 2 மார்க் இருந்தது. 7 ரேங்க் போயிடுச்சு. 8 + 9 இது 80. இங்கே ஒரு 80 இருக்குது. ஸோ 8 + 9 டிவைட் பை 2 போட்டோன்னா 8.5 வரும். அதுதான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 10 11 12 மூணுமே 3 மார்க்கும் ஈக்குவலாக இருக்கும். 78 இன்னொரு 78 இருக்குது. இங்கே ஒரு 78. அப்போது 8 and 9க்கு நம்ம 8.5 போட்டோம். 10 11 12 டிவைடட் பை 3 போட்டோன்னா 11 வரும். அந்த மார்க்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே போடணும் 78ன்றதுக்கு. இப்போது 10 11 12 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 30ன்ற ரேங்க்கு. இப்போ 78க்கு அடுத்த மார்க்கு 76, அதுக்கு 13. இதே மாதிரி உங்களுக்கு எல்லா மார்க்ஸ்க்கும் இருக்கிறத போட்டுக்கணும். டெஸ்ட் 2க்கும் அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வேல்யூடன் இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு 4.5 வரும். அதுதான் டீன் போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸில் வர வேல்யூ மைனஸ்லேயே தான் போடணும். இப்போ 4.5 - 9னாக்கா எனக்கு -4.5 வருது. அதை அப்படியே போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிருக்கு. இப்போ டியோட வேல்யூ போட்டாச்சு. டி ஸ்கொயருக்கு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 4.5 × 4.5 இந்த வேல்யூ வரும். இப்போது உங்களுக்கு மைனஸில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். கடைசியாக சப்மிஷன் ஆஃப் டி ஸ்கொயரோடைய வேல்யூ வந்து 215 எனக்கு வந்திருக்கு. இந்த 215 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 6 × டி ஸ்கொயரோட வேல்யூ 215 டிவைடட் பை n வந்து எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25. ஸோ 25 × 25 ஸ்கொயர் -1 போட்டோம்னாக்கா நமக்கு ஃபைனலாக ரேங்க் ஆர்டர் கோரிலேஷனுடைய வேல்யூ வந்துடும். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டீவியேஷன், இது ரெண்டும் லெவல் 1 ரெக்கார்டை போட்டிருப்பேன், நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரேங்க் ஆர்டர் கோரிலேஷன் லெவல் 2 இது. ஸோ மார்க்ஸ் வேரி ஆகுது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தேங்க்யூ.